உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சி ஊடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் திகதி 3ஆம் மாதம் 2025 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள், சஷ்டி திதி, பரணி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், சஷ்டி விரதம். முருகனை நினைத்து சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் உயர்வு, ரிஷபம் நட்பு, மிதுனம் வெற்றி, கடகம் பயம், சிம்மம் பகை, கன்னி அமைதி, துலாம் தெளிவு, விருச்சிகம் ஆதரவு, தனுசு உறுதி, மகரம் பெருமை, கும்பம் சாந்தம், மீனம் ஓய்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, தீபங்கள் ஏற்றும் வகையை பற்றி பேச போகிறேன். தீபங்களை பற்றி பேச போகிறேன். தீபங்கள் என்பது எங்களுடைய சைவ சமயத்திலே, சனாதன தர்மத்திலே, இந்து சமயத்திலே மிக முக்கியமான ஆன்மீக தன்மை கொண்ட ஒரு விஷயம். தீப ஒளியில் இறைவனை பார்த்து வழிபாடு செய்வது எங்களுடைய சமயம். அக்னியிலே இறைவனை எழுந்தருளச் செய்வது எங்களுடைய சமயம். தீ மிதிக்கிறதுல இருந்து கோயில்களில் தீபங்கள் பார்த்திங்கன்னா வரிசையாக தீபங்கள், அடுக்கு தீபத்தில் இருந்து நாக தீபம், வில்வ தீபம், மூஷிக தீபம், ரிஷப தீபம், நட்சத்திர தீபம் என்று விதமான தீபங்களை எல்லாம் ஆலயங்களில் காட்டுவார்கள். தீப ஆராதனை என்று அதுக்கு பேர். அது தீபத்தில் ஒரு முக்கியம். ரெண்டாவது, எல்லா கோயிலையும் விளக்கு இல்லாமல் கோவில் இல்லை. எல்லா கோயிலையும் சாமிக்கு 2 பக்கத்திலையும் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியில்தான் இறைவனை கண்டு தரிசனம் செய்வது 2வது வகை. 3வது, நாங்கள் வீட்டில் என்ன செய்ததாக இருந்தாலும் காலை பொழுதும் மாலை பொழுதும், காலையில் 6 மணி மாலையில் 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இந்துக்களினுடைய வழமை. பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3:30 மணியிலிருந்து 4:30 மணி மட்டும் நான் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தனியாக பேசியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, தியானம் இருப்பது மிகச்சிறந்த மொழி. யோக சாஸ்திரங்களிலே தீபத்தை பற்றி நிறைய தீப தியானம் என்று ஒரு தியானம், அதை நான் முன்னுக்கும் பேசியிருக்கேன். உங்களுக்கு இன்னொருக்காவும் அதை பற்றின விவரம் சொல்லித்தரணும்னு நினச்சிருக்கேன். தீபத்தை நெற்றிக்கு நேராக தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை பார்த்து கொண்டு புருவ மத்தியில் புருவ மத்திக்கு நேராக தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்தை பார்த்து கொண்டு தியானம் இருப்பது. பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த தியானத்துக்கு இருக்கு. தீப தியானம்னு சொல்கிறோம். வீட்டில் கல்யாண வீட முன்னுக்கு நிறகுடம் வச்சு தீபம் ஏற்றுறோம். நல்லதுக்கு மட்டுமல்ல, ஒருத்தர் இறந்து போனாரா, மரண வீடா, அவருடைய தலைமாட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். பித்ரு பூஜைகள் செய்கின்றோமா, இறந்தவர்களுடைய படத்தை வச்சு அதுக்கும் ஒரு தீபம் ஏற்றி ஊதுபத்தி காட்டுறோம். இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய கருமாதி அல்லது மரண பூஜைகளின் போது தீபம் ஏற்றி வைக்கிறோம். கிரகப்பிரவேசம், திருமணம், ருதுசாந்தி, இந்த மாதிரி மங்களகரமான விஷயத்துக்கும் தீபம் ஏற்றி வைக்கிறோம். அப்போ தீபம் இந்து சமயத்தில் இன்றியமையாத ஒரு பொருள். தீபம் சரி.
இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட தீபத்தை பற்றி பேச போகிறேன். முதலாவது, ஒரு முக தீபம் ஏற்றி வைத்தால், அதாவது ஒரு குத்து விளக்கு வச்சிங்கன்னா 5 முகம் இருக்கும். அதில் ஒரு முகத்தை மட்டும் ஏற்றி வைத்தீர்களாக இருந்தால் மத்திம பலன். எப்பவும் குத்து விளக்கு வச்சா 2 முகமாவது ஏற்றணும். 5 முக தீபம் வைத்தால், ஒற்றை தீபம் ஏற்றுவது, ஒரு லட்சுமி விளக்கு வச்சா அதில் ஒரு தீபம் ஏற்றுறீங்க, அது நியாயம், அது ஓகே, அதில் தவறில்லை. ஒரு காமாட்சி விளக்கு, லட்சுமி விளக்கு, அஷ்டலட்சுமி விளக்கெல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏற்றினா தவறில்லை, அது நல்லது. ஆனால் பஞ்சமுக தீபம் 5 முகங்கள் உள்ள குத்து விளக்கை வச்சு அதில் ஒரே ஒரு திரியை ஏற்றினால் அது மத்திம பலன். சரி, 2 முகம் 5 முக தீபம் குத்து விளக்கு வச்சிங்கன்னா அதில் 5 முகம் இருக்குது. அதில் 2 முகத்தை ஏற்றி வைத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே பிரிவு இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, உறவினர் பகை இருக்கக்கூடியவர்களெல்லாம் வீட்டில் ஒரு குத்து விளக்கை வச்சு 2 முக தீபத்தை ஏற்றி இறைவனை வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும். 3 முக தீபம் ஏற்படுத்தி வந்தால் புத்திர சுகம் உண்டு. குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம், குழந்தைகள் இல்லாதவர்களாக இருந்தாலும் குழந்தைகள் நல்லா படிக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கம் பெறணும், பிள்ளைகள் எங்களை பார்க்கணும், புத்திர சுகம், குழந்தைகளுக்கு நன்மை நடக்கணும்னு நினைக்கிற ஆக்கள் எல்லாம் 3 முக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குத்து விளக்கில் 3 முகங்களை ஏற்படுத்தினால் புத்திர சுகம் உண்டு. சரி, 4 முகம், 5 முகம் இருக்கக்கூடிய குத்து விளக்கில் 4 முக தீபம், 4 தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் வீடு மனை சுகம் உண்டு. வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், மனை நல்லொரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் 5 முக குத்து விளக்கெடுத்து அதில் 4 முகங்களை ஏற்றி வழிபாடு செய்து வாருங்கள். வீடு மனை சுகம் உண்டு. 5 முக தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும். குத்து விளக்கில் 5 முகம் இருக்குது. ஒரு குத்து விளக்கை வச்சு 5 முகங்களையும் ஏற்றி வழிபாடு செய்தால் செல்வம் பெருகும். கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், பணம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் 5 முகம். அப்போ சிறப்பு என்ன, குத்து விளக்க வச்சிங்களா இருந்தால் அதில் 5 முக தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சரி, இப்போ தீபம் ஏற்றும் திசையை பற்றி பார்ப்போம். என்ன திசையில் தீபம் ஏற்ற வேண்டும்? கிழக்கு முகமாக தீபம் ஏற்றினால், தீபத்தை கிழக்கு திசை, கிழக்கு திசையில கிழக்கு திசை பார்க்க கிழக்கு முகமாக தீபம் ஏற்றினால் துன்பங்கள் விலகும். எங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். பொதுவாகவே கிழக்கு முகமாக தீபம் ஏற்றுறது தான் சிறப்பு, துன்பங்கள் விலகும். மேற்கு முகமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் விலகும், சனீஸ்வர தோஷம் நீங்கும். கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கு முகமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கடன் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் போயும். எனக்கு ஒரே கடனாக இருக்குது ஐயா, வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன், கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது என்று நினைக்கக்கூடியவர்கள், கடன் பிரச்சனை, வட்டி கட்டுகின்றோம், வீட்டு பத்திரத்தை அடைவு வச்சிட்டோம், நகையை அடைவு வச்சிட்டோம், பேங்கில் லோன் வச்சிட்டோம், மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வடக்கு திசை, அதை குபேர திசை, எப்பவும் நினைச்சு கொள்ளுங்க. வடக்கு திசை குபேர திசை, கிழக்கு திசை சூரியன் உதிக்கும் திசை. வடக்கு திசை குபேர திசை நோக்கி தீபம் ஏற்றினால் செல்வம், கல்வி, திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். செல்வம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்கள். வடக்கு திசையில் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் செல்வம் பெருகி கொண்டு இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள், எங்களை பிள்ளைகள் படிக்குது ஐயா, ஓ லெவலுக்கு படிக்குது, ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்குது, ஏ லெவலுக்கு படிக்குது, டிகிரி எடுக்கிறதுக்கு படிக்குது, எங்களை வீட்டில் 2-3 பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்குது. இப்படி படிக்கக்கூடிய அதாவது மாணவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி மாணவர்கள் வழிபட்டு வந்தால்
கல்வி செல்வம் கிடைக்கும், நல்ல படிப்பு வரும். மாணவர்கள் எல்லாம் கும்பிடைகளை கிழக்கை விட வடக்கு திசையில் தீபம் ஏற்றி கும்பிடுங்க. திருமண தடை உள்ளவர்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஐயா, என்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்த்து கொண்டு இருக்கிறேன், திருமண வயதில் எங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் இருக்குது, திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், இப்போ தான் ஜாதகம் எல்லாம் பொருத்தம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அவையில் எல்லாரும் வடக்கு திசையில் தீபம் ஏற்றலாம். பொதுவாக சாமி படங்களை கிழக்கு பக்கம் பார்க்க வையுங்கோ, தீபத்தை வடக்கு பார்க்க வையுங்கள். அப்படி இருக்கிறது ரொம்ப விசேஷம். சாமி படம் கிழக்கு பார்த்து கொண்டு இருக்கணும், தீபம் வடக்கு பார்த்து கொண்டு இருக்கணும். இப்படி வச்சு நீங்கள் வடக்கு நோக்கி கும்பிட்டால் வீட்டில் செல்வம் பெருகும், கல்வியில் நல்ல நிலைமை ஏற்படும், திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். இது சாதாரண அமைப்பு, இதுதான் எல்லாருக்கும் உகந்தது. சாமி படங்கள் கிழக்கு பார்க்கணும், தீபம் வடக்கு பார்க்கணும். இப்படி இருந்தால் ரொம்ப விசேஷம். தெற்கு பக்கம் தீபம் ஏற்றக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. இது நான் நடைமுறையில் நிறைய பார்த்துருக்கிறேன். நான் வீடுகளுக்கு வாஸ்து பார்க்க போவேன், சொல்லுவேன் இந்த வீட்டில் பெரிய கஷ்டமாக இருக்குது ஐயா, இந்த வீடே எங்களுக்கு ஒத்து வருதில்லை ஐயா, இந்த வீடு தரித்திரமாக இருக்கு ஐயா, ஒரு பாருங்க எதுவும் வாஸ்து குத்தம் இருக்காண்டு நான் போய் பார்ப்பேன். எல்லாம் க்ளீனாக இருக்கும், வடகிழக்கு சரியாக இருக்கும், தென்மேற்கு சரியாக இருக்கும், அக்னி மூலை சரியாக இருக்கும், லாபஸ்தானம் சரியாக இருக்கும், விரயஸ்தானம் எல்லாம் சரியாக இருக்கும். சாமி ரூமுக்கு போய் பார்த்தா, நான் சாமி ரூம் வாஸ்து பார்க்கக்கூடியவர்கள் முதல்ல சாமி ரூமுக்கு போய் பார்க்கணும். சாமி அறை சரியான இடத்துல வைக்கப்பட்டிருக்குதா, சாமி படங்கள் சரியான திசை நோக்கி இருக்கின்றதா, தீபம் எப்படி எரியுது, தெற்கு பக்கம் தீபம் எரிந்தால் அந்த வீட்டில் தரித்திரம் மேலோங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.